ராமதாஸை வைத்து எப்படி பாமக கட்சியை வளர்ப்பீங்க? தலைவர் அன்புமணி வேண்டாமா என பாமக பொருளாளர் திலகபாமா பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு சென்ற விருதுநகர் மாவட்ட செயலாளர் டேனியலோடு சென்ற ஒன்றிய செயலாளரிடம் பேசிய திலகபாமா ஆடியோவில் ஜி.கே. மணி ராமதாஸையும் அன்புமணியையும் பிரித்து வைத்து வேலை பார்ப்பதாகவும் கட்சியை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்கு வேலையை செய்து வருவதாகவும் சாடினார். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம் கார்த்திக், சிவகாசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பேசுறேன் மேடம். ஒன்றிய செயலாளர்கள்லாம் யாருமே பொருளாதார சொன்னடி மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்கா? இல்லைங்க மேடம், புரியல மேடம். மாவட்டத்தை தோட்டத்துக்கு போக வேணான்னு தலைவர் கூப்பிட்டு சொல்றாரு. அதெல்லாம் போயிருக்கு, உங்களையும் கூப்பிட்டு போயிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது மேடம். எங்கிட்ட அந்த அந்த இதெல்லாம் மட்டும் இல்ல, பேஸ்புக்ல மேடத்தோட வண்டவாளம் என்னவென்று நான் சொல்கிறேன், எனக்கு போன் பண்ணுங்கன்னு போடுது. டேனியல் இந்த ஆபீஸ்க்குள்ள வரமாட்டேன், விட மாட்டேன். இல்ல மேடம், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல மேடம், என்னதான் இருந்தாலும் அண்ணன் அவர் சொல்றத நாங்க எப்பவுமே கேட்போம். சரி கேளுங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல மேடம், அது வந்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல மேடம் நடக்கிறது. போனும்ல, பேஸ்புக்ல பாக்கலையா நீங்க? இல்ல மேடம், நான் நேத்து பூரா அங்க இருந்ததுனால நான் அதை கவனிக்கல மேடம். நான் எதுவுமே பாக்கல. நேத்து அங்க அப்படியே டிராவல்ல வந்ததுனால எதுவுமே நான் கவனிக்கல. நானு தலைவர் கூப்பிட்டு போக கூடாதுன்னு தலைவரே போன் பண்றாரு டேனியலுக்கு. எல்லா மார்ச்சாரும் போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. சரிங்க மேடம். இவன் போய் தெலாபாமா விசக்கிரிமின்னு சொன்னவங்க கூட நின்று நீங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க. கூட நின்னீங்களா வடிவேல் ராணம் கூட? இல்ல அப்படிலாம் உங்களை பத்தி எதுவுமே நாங்க தப்பா சொல்லல மேடம். நீங்க சொல்லல, என்னைய பத்தி சொன்னவங்க கூட தானே நிக்கிறீங்க. மொத்தமா எல்லாருமே என்ன மேடம், அதனால போட்டோ வந்தா போதும்னு நினைச்சு நின்றீங்களா? இல்ல, நம்மளுக்கு முதல்ல நம்மளுக்கு ஐயா தான் நம்மளுக்கு. சரி, ஐயா வச்சு எப்படி கட்சி வளர்ப்பீங்க? கிட்டத்தட்ட நம்ம தலைவர் வேண்டாமா? இல்ல மேடம், ஐயா வழிதானா அவன தலைவரும் வேணும், ஐயா வேணும். 2 கண்கள்ல ஒரு கண் போச்சு. உங்களுக்கு உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் தெரியாது மேடம். அது வந்து உங்களோட, நீங்க மேல இடத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு தான் தெரியும். அது உள்ள பாருங்க. ஜி.கே. மணி உள்ள உட்காந்து ஐயாவின் தலைவரையும் பிரிச்சு வச்சு கட்சியை ஒண்ணும் இல்லாமக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு மேடம். அது வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வருது. அது வந்து நம்மளுக்கு உண்மையா பொய்யா இல்ல அது 100% உண்மை. அப்படின்னாதான் ஜி.கே. கூப்பிட்டு தலைவர் பேசியிருப்பார்ல. ஜி.கே. ஏன் வெறுக்கிறாரு? அது இன்ன வரைக்கும் வந்து 100% வந்து அது நிரூபிக்கப்படவில்லை மேடம். அப்படி இருந்தாலும் வாயா இல்ல மேடம், ஐயா அப்படின்னா ஐயா கூட நம்மள சொல்லிருப்பார்ல மேடம், இந்த மாதிரி அவரு இந்த மாதிரி லூசா நீ ஐயாவே ஏமாத்தி. அப்ப தலைவர் பொய்யானவரா மேடம்? பொய்யானவரா? யாரையுமே நம்ம பொய்யும் சொல்லல மேடம். நாங்க தலைவரை காலி பண்றதுக்கு வேலை பாக்குறாரு, வேலை பாக்குறாரு. அப்படிலாம் அதோட சேர்ந்தி மேடம், தந்தை மகனுக்கு அப்படிலாம் விடுவாங்களா மேடம்? சரி, தந்தை அவருக்கு அப்புறம் யாரு மேடம் இருக்கா நம்ம இந்த கட்சியில? நம்ம கட்சியில யாரு மேடம் இருக்கா அவருக்கு அப்புறம்? சரி, தந்தை மகனை விடு. பொருளாதார பத்தி எதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறான்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.